அத்தியாயம் 6. அந்த வெண்ணிற கிரெட்டா கார் கிழக்கு கடற்கரை சாலையில சல்லுன்னு பறந்துகிட்டு இருந்தது. காரை ஓட்டிக்கிட்டு இருந்த சரவணன் பக்கத்துல உட்கார்ந்திருந்த கிருத்திகா கிட்ட தொடர் கேள்விகளை கேட்டு தொலைச்சிக்கிட்டு இருந்தான். மிஸ்டர் கார்த்திகேயனு சுஜிதாவை கவனிச்சுக்கிறதா சொன்னாரா, இல்ல நர்ஸ் வந்துதான் அவர் போயிடுறதா சொன்னாரா? ஆமாங்க, அவரே பார்த்துக்கிறதா தான் சொன்னார். மருத்துவர் நர்ஸை அனுப்புறதா கேட்டப்ப கூட தேவைன்னா சொல்றதா சொன்னார் அப்படின்னா கிருத்திகா. கிரு, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஏறக்குறைய 7-8 கம்பெனிகள் வச்சிருக்கார். வெளிநாடுகள்லாம் கிளைகளை கொண்ட நிறுவனங்கள். அவர் ஒரு இடத்துல நின்னா ஒரு லாபம் இல்லாம நிற்க மாட்டார். அவ்வளவு பெரிய ஆள். நம்ம சுஜிதா கிட்ட இவ்வளவு நேரத்தை செலவிட என்ன காரணமா இருக்கும்? யோசனையோட கேட்டான் சரவணன். அன்னைக்கு காலையிலேயே எழுப்பி குளிப்பாட்டி ஊருக்கு புறப்பட தயார்படுத்தினதுல விடுபட்டு போயிருந்த தூக்கத்தை காரோட பின் சீட்டில் தூங்கி நிவர்த்தி பண்ணினபடி பயணிச்சுக்கிட்டு இருந்தா அணுக்குட்டி. அவர் ஏதோ வேலை விஷயமா தான் ஃபோன் பண்ணினார். ஆனால் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சொன்னதும் அந்த வேலை அவள் இல்லாமல் செய்ய முடியாதுன்றதால அவளையாவது வந்து பார்க்குறேன்னு வந்ததா சொன்னார். ஆனால் முன்கூட்டியே டாக்டருக்கு அவர் தெரிவிச்சிருப்பார் போல. அவர் வந்த கொஞ்ச நேரத்தில் டாக்டரும் வந்துட்டார். அவர் சாதாரண வைரல் ஃபீவர் தான்னு சொன்னதால கொஞ்ச நேரத்தில் சரியாகி அவளே எழுந்துப்பா, அதனால் நீங்கள் போங்கன்னு என்னை அனுப்பி வச்சார் அப்படின்னு கணவனுக்கு விவரத்தை கொடுத்த கிருத்திகாவோட மனசுக்குள்ள அவனோட கவனிப்பு கொஞ்சம் அதீதம்தானோன்ற சந்தேகம் எழும்பியிருந்தது. இதோ பார்க்கிரு, அம்மா கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லாத. அவங்க அந்த காலத்து பெண்மணி. இதையெல்லாம் அவங்க பரந்த நோக்கோடு எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நான் லேட்டாக போகிறதுக்கே என்ன திட்டு வாங்க போகிறோமோ. நாளைக்கு ராத்திரி தானே நம்ம வீடு திரும்ப முடியும். அது வரைக்கும் அந்த பெண் எப்படி தனியாக காய்ச்சலோட சமாளிப்பா? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பயணத்தை அடுத்த வாரத்துக்கு ஒத்தி போட்டிருக்கலாம். இந்த பெரியவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் புரிஞ்சிக்கவே முடியறதில்ல. சரி, எதுக்கும் நீ அப்பப்போ சுஜிதாவோட மொபைலுக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கோ. பாவம், தாய் தகப்பன் இல்லாத பெண் நம்மளை தான் உறவா நம்பிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் நெகிழ்வோட பேசினான் சரவணன். சரிங்க, நீங்கள் ரோட்டை பார்த்து ஓட்டுங்க அப்படின்னவ கார்த்திகேயனோட நம்பரை வாங்கி வச்சுக்காததை நினச்சி மனசுக்குள்ளே தண்ணியே குட்டிக்கிட்டு திரும்பவும் சுஜிதாவுக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலான்ற முடிவோட பயணத்தை தொடர்ந்தான். வாந்தி எடுத்து காலியாகி போயிருந்த வயிற்றில் நல்ல பசி இருக்கவே எல்லா ஐட்டங்கள்ல இருந்தும் ஒவ்வொன்றும் எடுத்து தன் தட்டில் வச்சவ பக்கத்தில் உட்காந்து அவளை பார்த்துக்கிட்டு இருந்த கார்த்திகேயன் கிட்ட, நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்களா அப்படின்னு பேருக்கு கேட்டா. எங்க, உனக்கு கால் பண்ணினப்போ உடம்பு சரியில்லைன்னு அதை கேட்டதும் என் சாப்பாட்டையும் சேர்த்து பேக் பண்ணிட சொன்னேன் அப்படின்னா. ஓ, அப்படின்னா நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னவ அவனுக்கு ஒரு தட்டை எடுத்து வச்சு பரிமாற துவங்கினான். நான் எடுத்து வச்சுக்கிறேன் சுஜிதா, நீ சாப்பிடு அப்படின்னு அவளை தடுத்தவன் தானே தனக்கு தேவையானதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டான். வீட்டில் சாப்பிடாம பேக் பண்ணினதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு மெல்ல கேட்டான். இவ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா? வீட்டில் ஒருத்தியை வச்சுக்கிட்டு இவளை சுற்றுறதா நினச்சிக்கிட்டு இருக்காளா? நினைக்கட்டும் நினைக்கட்டும், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ வயிறு நிறைய சாப்பிடு. ஓரளவு சாப்பிட்டதும் வயிறு நிரம்பிட நாற்காலியிலேருந்து எழுந்தா. பக்கத்தில் உட்காந்து பேருக்கு கொறிச்சிக்கிட்டு இருந்தவங்கிட்ட, இன்னொரு இட்லி வைக்கவா அப்படின்னு உபசரிச்சா. நோ, முடிச்சிட்டேன் அப்படின்னமா அவளோட தானும் போய் வாஷ் பேசினில் கை கழுவினான். உடல்ல அசதி தெரியவே மெல்ல அண்ணன் மாதிரி நடந்து வந்தவன் சோஃபாவில் உட்காந்தா. மாத்திரை எடுத்துக்கிட்டு அவகிட்ட வந்தவன் மாத்திரையை பிரித்து அவள் கையில் கொடுத்துட்டு, மாத்திரையை போட்டுக்கோ அப்படின்னா. அவள் தண்ணியை எடுக்க எழுந்து மேஜையை நோக்கி நகர்ந்தப்போ அவனும் பாட்டிலை எடுக்கிறதுக்காக திரும்பவும் அவள் மேலே இடித்து அவளோட கையில் இருந்த மாத்திரை கீழே உருண்டு ஓடுனது. மாத்திரை எங்கேயோ விழுந்துட்டுது அப்படின்னு கீழே குனிஞ்சு மண்டி போட்டு சோஃபா கடியில் தேடினான். எங்கே விழுந்தது கேட்டுக்கிட்டே அவனும் குனிஞ்சு தேட ஆரம்பித்தான். சரியாக 2 பேரும் அந்த மாத்திரையை கண்ட வினாடி 2 பேரோட கரங்களும் ஒரே சமயத்தில் மாத்திரை மேலே படிஞ்சது. முதல்ல மாத்திரையை தொட்ட கார்த்திகேயன் தன்னோட வெற்றியை நிலைநாட்டின சிரிப்போட அதை எடுத்து அவ கண் முன்னாடி 2 விரலால் பிடிச்சு ஆட்டி காட்டினான். 2 பேருக்குமே அந்த நினைவு, திருமணத்தன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வு தங்கு தடை இல்லாமல் நினைவில் ஓடி வந்தது. திருமணம் என்னவோ ஊருக்காகத்தான்னாலும் அந்த கிராமத்து வழக்கப்படி ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கக்கூடிய அவங்க வீட்டு திருமணமாக ரொம்ப சிறப்பாக நடந்தது தான் உண்மை.
கார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இதுதான் திருமணம். இது ஒன்று தான் அவனோட வாழ்நாளுக்குமான திருமணம். ஆனால் சுஜிதாவை பொறுத்த வரைக்கும் அது அந்த உயல்படி அந்த ஊராரை நம்ப வைக்க செய்யப்பட்ட திருமணம். தன் வாழ்க்கையில் மறக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வுன்னு நினச்சி தான் அவள் ஒத்துக்கிட்டது. ஆனால் சம்பிரதாய சடங்குகள் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் மெய்யாவே நடத்தப்பட்டது. அதில் ஒன்று தான் குடத்தில் நீர் நிறச்சி அதில் மோதிரத்தை போட்டு 2 பேரும் தேடி எடுக்க சொன்னது. அன்னைக்கும் இப்படித்தான். அவனே மோதிரத்தை முதல்ல தேடி எடுத்து அவகிட்ட இதே போல் 2 விரலில் பிடிச்சு ஆட்டி காட்டினான். அவன் முகத்தில் அன்னைக்கு தெரிஞ்ச அதே குறும்பு பார்வை இன்னைக்கும் தென்பட்டுதோ? அன்னைக்கு அதையெல்லாம் திருமண நாடகத்தோட ஒரு அங்கமாக நினச்சி ஏற்றுக்கிட்டவ இன்னைக்கும் அதே குறும்பு பார்வையை கண்டு திகைச்சு போனான். இவனுக்கு அன்னைக்கும் இன்னைக்கும் ஒன்று தானா? திடுக்கிட்டு எழுந்தவ தன்னை சுதாரிச்சுக்கிட்டு மெல்ல அவனை நோக்கி வலது கரத்தை நீட்டினான். அவனும் அவளோட உள்ளங்கையில் மாத்திரையை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வச்சான். இதுவும் அன்னைக்கு மாதிரி தான் நடந்தது. அன்னைக்கு மோதிரத்தை அவன் கைப்பற்றினதும் சுற்றி இருந்த இளவட்டங்கள் அண்ணி, அண்ணன் தான் ஜெயிச்சார் அப்படின்னு கோஷமிட்டதோட தொடர்ந்து அண்ணா, அண்ணி கையில் போட்டு விடுங்க அப்படின்னு கத்தினாங்க. இது கொஞ்சமும் பிடிக்காத சுஜிதா மேற்கொண்டு இந்த விவகாரத்தை கொண்டு செல்ல மனசில்லாம தன்னோட வலது கரத்தை அவனை நோக்கி நீட்டினான். அவனும் இதே போல அழுத்தத்தோட அவளோட உள்ளங்கையில் அந்த மோதிரத்தை வச்சான். ஏனோ இவன் கட்டி இருந்த தாலியையும் மோதிரத்தையும் அணியாம கழட்டி இருந்தவ அதை தன்னோட பீரோக்குள்ள இருக்கிற ரகசிய பாதுகாப்பு அறைக்குள்ள பத்திரப்படுத்தி வச்சிருந்தா. ஒருவேளை அதையெல்லாம் நினைவுபடுத்தத்தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறானோ? ஆனால் அதெல்லாம் இவனுக்கு இன்னும் நினைவு இருக்குமா என்ன? என் வாழ்க்கையில் நடந்த திருமணம் அது ஒன்று மட்டும்தான். அதனால் அதெல்லாம் எனக்கு நினைவில் இருக்கிறது நியாயம். ஆனால் இவனுக்கு இன்னும் அது நினைவில் இருக்கிறது நியாயம் இல்லையே. மாத்திரையை விழுங்கினவ மேற்கொண்டு அவனை அங்கே காத்திருக்க வைக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து மெல்ல தொண்டையை செருமிக்கிட்டு தொடங்கினான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னும் போதே எதுக்கு அப்படின்னு இடையிட்டான் அவன். அம்மா இறந்ததுக்கப்புறம் உடம்புக்கு பெருசாக எதுவும் வந்ததில்லை. சில சமயம் கிருத்திகா அக்கா கவனிச்சுப்பா. ஒருவேளை பார்க்க யாரும் இல்லைன்றதுனாலையா இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பக்கத்தில் இருந்து என்னை பார்த்துக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு உணர்ச்சி பெருக்கோட பேசினான். நிறுத்து, இன்னும் அரை நாள் கூட ஆகலை. மீதி நேரத்தையும், அதாவது இன்னும் 6 மணி நேரத்துக்கு காய்ச்சல் வரலைன்னா மட்டும்தான் நான் இவ்விடம் விட்டும் போவேனாக்கும். அதுக்கப்புறம் உன்னோட நன்றியை சொல்லிக்கோ அப்படின்னு உறுதியாக சொன்னான். ஐயோ, உங்களை வீட்டில் தேடுவாங்களே பதற்றத்தோட சொன்ன அவ. யார் தேடுவாங்க? உங்க இன்னும் அவளுக்கு அவனோட மனைவின்னு குறிப்பிட மனசு வரலன்றதுனால தயக்கத்தோடு நிறுத்திக்கிட்டா. சுஜிதா, என்னை யாரும் தேட மாட்டாங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக ஓய்வெடு. மாத்திரை போட்டதும் கொஞ்சம் தூங்கி எழுந்தா காய்ச்சல் முழுக்க விட்டுடும். போய் படுக்கையில் படுத்துக்கோ. எனக்கு ஒரு சில ஃபோன் கால்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு அவன் கட்டளை இட்டதும் அமைதியாக அவள் படுக்கை அறைக்குள்ளே போனான். எப்பெல்லாம் தனிமை உணர்வு தோணுதோ அப்பெல்லாம் அவள் இந்த உலகத்தில் தான் உறவாக நினச்ச அந்த பொருட்களை எடுத்து பார்க்க நினச்சா. அவன் ஹாலில் இருக்கிறத ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு தன்னோட பீரோவை திறந்து ரகசிய பாதுகாப்பு அறையில் இருந்த அந்த மரப்பெட்டியை எடுத்து மெல்ல திறந்தா. அதுக்குள்ளே அவளுக்கு கார்த்திகேயனால் கட்டப்பட்டிருந்த பொற்தாலியும் மோதிரமும் பத்திரமா இருந்தது. அதை தன்னோட விரல்களால் மெல்ல தடவி பார்த்தவ வழக்கம் போல் அதை எடுத்து அணிஞ்சிக்க ஆசைப்பட்டாலும் சூழ்நிலை காரணமாக அதை உள்ளேயே வச்சு இறுக மூடினா. ஆமாம், பெற்றோரோட இழப்புக்கு அப்புறம் இந்த உலகத்தில் தனக்குன்னு ஒரு உறவும் இல்லைன்ற நிதர்சனத்தை உணர்ந்த சுஜிதா அனாதையான தன்னை பெற்றோர் இருக்கும்போதே ஒரு உறவை உருவாக்கிக்க சந்தர்ப்பம் கொடுத்துருக்கிறாரோ கடவுள்னு நினச்சி ஊராருக்காக நடந்த அந்த திருமணத்தோட உறவானவன் விட்டுட்டு போனாலும் அந்த உறவோட இணைப்பான தாலியையும் மோதிரத்தையும் தன்னோட உறவாக நினச்சி போற்றி பாதுகாத்துட்டு இருக்கிறான். தனிமை தன்னை வாட்டுறப்போ அந்த தாலியை எடுத்து தன் கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டு மோதிரத்தை தன் விரலில் போட்டுக்கிட்டு தான் அனாதை இல்லை, ஒருத்தனுக்கு மனைவி ஆனவன்ற எண்ணத்தோட கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளேயே வளைய வருவாள். கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தான் தனி இல்லைன்ற ஒரு பாதுகாப்பு உணர்வும் வந்துடும். ஆனால் இதையெல்லாம் காரணம் காட்டி திரும்பவும் சந்தித்த கார்த்திகேயனை தன்னவனா ஆக்கிக்க அவள் எப்பவும் நினச்சதில்லை. அன்னைக்கு என்னை போலவே அவனுக்கும் திருமணம் செஞ்சிக்க ஒரு தேவை இருந்தது. தன்னை அந்த போலி திருமணத்துக்கு ஒத்துக்க வச்சு ஏமாத்திட்டு போன முகுந்தன் மாதிரி அவனுக்கு எதுவும் நடக்க வாய்ப்பில்லையே. அவனுக்கு அதுக்கப்புறம் முறையாக திருமணம் நடந்து
குழந்தைகள் கூட இருக்கலாம். அதனால இப்போ இருக்கிற இந்த கார்த்திகேயன் தன்னுடையவன் இல்லைன்னு உறுதியாக நம்பினான். ஏதேதோ எண்ணங்களால் அலைக்கழிக்கப்பட்டவ தன்னையும் அறியாம கொஞ்ச நேரத்துல கண்ணசந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு அறைக்குள்ள வந்த கார்த்திகேயன் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தவளை நெருங்கி அவளோட நெற்றியில தன்னோட புறங்கைய வச்சு சோதிச்சு பார்த்தான். காய்ச்சல் முழுக்க விட்டிருந்தது. முத்து முத்தா வியர்வை துளிகள் பூத்திருந்த நெற்றிய துணி கொண்டு மெல்ல மெல்ல ஒற்றி எடுத்தான். அவ பக்கத்துல உட்கார்ந்து முகத்துல வந்து விழுந்த கேச சுருள மெல்ல ஒதுக்கி விட்டான். அவளோட பால் வடிகிற முகத்துல தெரிஞ்ச கள்ளமற்ற குழந்தைத்தனத்தை ரசிச்சு பார்த்தான். காலில் ஒதுங்கி இருந்த போர்வையை இழுத்து விட்டு சரி செஞ்சான். வாழ்நாள் பூராவும் இப்படியே இருக்க சொன்னாலும் இருக்க தான் தயாருன்றத உள்ளார்த்தமா சொல்லிக்கிட்டான். அவகிட்ட லேசா அசைவு தெரியவும் எழுந்து ஹாலுக்கு போய் சோஃபால உட்காந்து ஆழ்ந்த சிந்தனையில லயிச்சான். டீபாய் மேல கிடந்த சுஜிதாவோட மொபைல் அடிச்சுது. இந்த சத்தத்தால அவ விழிச்சிடக்கூடாதேன்னு அந்த மொபைலை எடுத்து ஸ்கிரீன்ல வந்த பேரை பார்த்தான். கிருத்திகா அக்கான்னு இருக்கவே ஆன் பண்ணி ஹலோன்னு சொன்னான். ஹலோ, நான் கிருத்திகா பேசுகிறேன்னா, சுஜிதா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டவளுக்கு பதிலா மாத்திரை போட்டா இப்போதான் காய்ச்சல் விட்டுருக்கு, பரவாயில்ல சிஸ்டர், தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னா. தேங்க்யூ வெரி மச். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து புறப்பட்டுடுவேன். நீங்கள் புறப்படுறதுன்னா புறப்படுங்க, நான் வந்து அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னா. ஏன், நீங்கள் நாளைக்கு தானே வர்றதா இருந்தீங்க? ஆமாம், ஆனால் பாவம் சுஜிதாவை இந்த நிலையில் விட்டுட்டு என்னால் இங்கே இருக்க முடியல. எனக்கு ஒரு முறை காய்ச்சல் வந்தப்போ ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுட்டு கூடவே இருந்து 3 நாள் என்னை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டா. நான் அவளை அப்படியே விட்டுட்டு வந்ததே எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு வருத்தத்தோடு பேசினா கிருத்திகா. ஓ சரிதான், அங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு இவன் கேட்கவும், ஒன்றும் இல்லைன்னா, மாமியார்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்கிறதா சொல்லிட்டேன். குழந்தைய விட்டுட்டு போக சொன்னாங்க. அண்ணுக்குட்டிக்கு லீவு தானே, அதனால நானும் அவரும் மட்டும் இன்னைக்கு சாயந்தரமே வந்துடுவோம். சரிதான் சிஸ்டர், நீங்கள் வந்ததை நான் புறப்படுறேன். பாவம், அவள் நல்லா இருந்தால் விட்டுட்டு போகலாம், தூங்கிக்கிட்டு இருக்கா. கதவை திறந்து வச்சுட்டும் போக முடியாது. அதனால நீங்கள் பொறுமையாக வாங்க, நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு முடித்தான். பரவாயில்ல, சுஜிதா தனியாக இருந்தாலும் நல்ல நண்பர்களோடு இருக்கிறா. இவ நல்லது செஞ்சிருக்கிறா, அதனால இவளுக்கு நல்லது தான் நடக்கும். சிவகாமி பாட்டியோட நினைப்பு திடீர்னு அவனுக்குள்ள மோதுனுது. பாட்டி இப்படித்தான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்குமே உதவி செய்வாங்க. யாராவது நியாயமாக தேவைன்னு வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செஞ்சு அதுக்கு மேலேயும் சில பல பொருட்களை கொடுத்து அனுப்புவாங்க. தன்னோட தாய் தந்தை இறந்து போன புதுசில் தான் அனாதையாக நின்ன காலத்தில் தன்னை அரவணைச்சிக்கிட்டதோடு இல்லாமல் நான் ஒருத்தி உனக்காக இருக்கிறேன்றத சொல்லாமல் சொல்லி எல்லா உரிமைகளையும் இவங்கிட்ட ஒப்படைச்சு முழு சுதந்திரத்தோட செயல்பட உரிமை கொடுத்தவங்க. அதனால இந்நாள் வரைக்கும் அவங்க என்னப்படி வியாபாரத்துலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாதுன்ற கொள்கையோட இவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அவங்களோட பேத்தி ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் ஒரு அனாதை போல இருக்கிறது மனசுக்கு ரொம்ப வலியை கொடுத்தது. அவளை இப்படியே விட்டுட்டு போகிறது அவங்களுக்கு செய்கிற அவமரியாதை ஆகிடும். ஏறக்குறைய அவனோட 15வது வயசுலேருந்து பேத்தியை பற்றி அவங்கிட்ட சொல்லி அந்த பேத்தி மேலே ஒரு பிடிப்பையும் ஆசையையும் வளர்த்து விட்டுருந்தாங்க. அது பாட்டியோட விருப்பமோ இல்லை அவங்க சிலாகிச்சு பேசின பேத்தியை அவனுக்குள்ளே வரிச்சதாலையும் அவன் மேலே அளவு கடந்த பிரியத்தை வளர்த்துக்கிட்டது அவன் தவறு தான். இதோ இப்படி தன்னன் தனியெல்லாம் சுருட்டிக்கிட்டு கிடக்கிறவளை தன் மனைவியாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் உரிமையோடு அவளுக்கு துணையாவோ பரிவோடையோ பார்த்துக்க முடியலையே. எல்லாம் அந்த உயிலால் வந்தது. எப்படியும் போகட்டும்னு விட்டுட்டு போயிருந்தாலும் ஒரு நல்ல வெற்றியாளனாக தான் திரும்பி இருப்பான். ஆனால் அவளோட தேவை, தனக்குள்ள பல எண்ணங்களில் உழன்றுக்கிட்டு இருந்தவன் தன்னையும் அறியாமல் கண்ணசந்தான். ரொம்ப நேரம் கழித்து காலிங் பெல் அடிக்கிற ஓசையை தொடர்ந்து திடுக்கிட்டு கண் விழிச்சவன் கதவை திறந்தப்போ வெளியில் கண்களில் கவலையோடையும் உடலில் ஒரு பரபரப்போடையும் நின்றுட்டு இருந்த கிருத்திகா பட்டா. அவளுக்கு பின்புறம் சரவணன் முகம் தெரிஞ்சுது. அடடே வந்துட்டீங்களே, வியப்போட கேட்டுக்கிட்டே கதவை திறந்தான். சாரிண்ணா, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டோம். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆள், உங்களை போய் அவளை பார்த்துக்கிறதுக்காக சொல்லிட்டு நான் போனனே அப்படின்னு புலம்பினான். என் மனைவியை பார்த்துக்க எனக்கு கசக்குமா? அவளுக்கு வேணும்னா கசக்கலாம், ஆனால் எனக்கு அவகிட்ட நெருங்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நினச்சேன். மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டவன் வெளிப்படையாக ஒரு சின்ன புன்னகையோட அமைதி காத்தான். கிருத்திகா சரசரன சுஜிதாவோட படுக்கை அறைக்கு போனான்.
சரவணன் இவனோட கரத்தை பிடிச்சு குலுக்கிட்டு அங்கே கடந்த சோஃபாவில் உட்காந்து பேச தொடங்கினான். மருத்துவர் சொல்லியிருந்த 6 மணி நேரம் கெடுவை தாண்டி சுஜிதாவுக்கு காய்ச்சல் திரும்ப வரலை. கார்த்திகேயன் அங்கேருந்து புறப்பட ஆயத்தமானான். கிருத்திகாவோட குரலை கேட்டு கண் விழிச்ச சுஜிதா சுற்றுமுற்றும் பார்வையால் அலசினான். என்ன சுஜா, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்டபடி அவள் பக்கத்தில் கட்டில் மேலே உட்காந்து அவன் நெற்றியில் தொட்டு பார்த்தா. நவ் ஐ ஃபீல் பெட்டர் அக்கா அப்படின்னு மெல்லிய குரலில் சொன்னவ. நீங்கள் எப்போ வந்தீங்க? 2 நாள் கழிச்சு தானே வர்றதா சொன்னீங்க. இல்லை, நான் தான் காய்ச்சலால் தூங்கிக்கிட்டே இருந்திருக்கிறேனா குழப்பத்தோடு கேட்டா. இல்லை சுஜா, உன்னை இந்த நிலமையில விட்டுட்டு அங்கே என்னால் இருக்க முடியல. அதனால் மாமியாரை தாஜா பண்ணி அணுக்குட்டியை மட்டும் அங்கேயே விட்டுட்டு சரவணனை அழைச்சிக்கிட்டு வந்துட்டேன். பாவம், ஒரு நாள் முழுக்க உன்னோட எம்டி இங்கே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவரையும் அனுப்பணுமில்ல அப்படின்னு தன் பாசத்தை காட்டினா அந்த சகோதரி. திடுக்கிட்ட சுஜிதா, அவர் போயிட்டாரா அக்கா? புறப்பட்டுக்கிட்டே இருக்கார். நீ விழிச்சதும் உன்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக காத்திருக்கார். வெளியில் சரவணனோட பேசிக்கிட்டு இருக்கார். நான் போய் அவரை வர சொல்கிறேன். பாவம், அவரை சீக்கிரமாக அனுப்பணும். எவ்வளவு பெரிய மனிதர், ஆனால் ரொம்ப நல்லவர். பேசிக்கிட்டே வெளியில் போனா கிருத்திகா. கொஞ்ச நேரத்தில் உள்ள நுழைஞ்ச கார்த்திகேயன், இப்போ எப்படி இருக்கு சுஜிதா அப்படின்னபடி அவளை நெருங்கி நின்னான். இப்போ நல்லா இருக்கு. பார்வையை தரையில் பதிச்சு முணுமுணுத்தா. உடம்புல சூடு எதுவும் இல்லையே? வாந்தி வரும் போல எதுவும் இருக்கா? பசி தெரியுதா அப்படின்னு கேள்விகளை அடுக்கிக்கிட்டே அவளை கூர்ந்து பார்த்தான். அப்படின்னு வலதும் இடதுமா தலையை ஆட்டினவ. ஃபீல் லிட்டில் டயர்ட், அதர்வைஸ் ஐம் ஆல் ரைட் அப்படின்னா. ஓகே, அப்போது நான் கிளம்பட்டுமா அப்படின்னு அவகிட்ட அனுமதி கேட்டு நின்னான். சரின்ற மாதிரி தலையை ஆட்டினான். ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னா. இட்ஸ் ஓகே, நல்லா ஓய்வு எடுத்துக்கோ, நல்லா சாப்பிடணும். வாந்தி வரும் போல் இருந்தால் அதுக்கான மாத்திரையை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடு. பேராசிட்டமால் எடுத்துக்கோ. காய்ச்சல் இல்லைன்னா மாத்திரை வேண்டாம். இரவு உணவு அப்படின்னும் போதே இடையிட்டவ, கிருத்திகா அக்கா கொடுப்பாங்க, நீங்கள் கவலைப்படாமல் புறப்படுங்க அப்படின்னா. ஓகே, நாளைக்கு நல்லா இருந்தால் ஆஃபீஸ்க்கு வா பார்க்கலாம் அப்படின்னு அறையை விட்டு வெளியேறினான். அவன் போய் மறைஞ்சதும் ஏனோ இவளுக்குள்ள லேசாக ஒரு வாட்டம் வந்தது. ஒருவேளை அன்னைக்கு நடந்தது உண்மை திருமணமாக இருந்திருந்தா இன்னைக்கு தன்னை எப்படி தனியாக விட்டுட்டு போவான்? அது உண்மையாகவே இருந்திருக்கலாமோ? கார்த்திகேயன் படுக்கை அறையோட பால்கனியில் இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்தபடி நிலவில்லாத வானத்தில் தெரிஞ்ச நட்சத்திரங்களை வெறிச்சுக்கிட்டு இருந்தான். அவள் எப்படி இருக்காளோ, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காளோ? மணி 10 ஆயிட்டுது. தூங்கியிருப்பாளோ? திரும்பவும் காய்ச்சல் வந்துதா? ஏதாவது சாப்பிட்டாளா? அவனோட தவிச்சுக்கிட்டு இருந்த மனசோட ஓலங்களையெல்லாம் வெளிப்படையாக காட்டிக்காம மௌன ராகமாக மாற்றி உள்ளுக்குள்ளே கொமஞ்சிக்கிட்டு இருந்தான். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினான். விழிச்சிருந்தா பார்த்துட்டு பதில் அனுப்புவான்ற எதிர்பார்ப்போட குறுஞ்செய்தி அனுப்பிட்டு மொபைலோட ஸ்க்ரீனையே வெறிச்சுக்கிட்டு அமர்ந்திருந்தான். 10 நிமிஷம் கழித்து அவகிட்டேருந்து தான் நல்லா இருக்கிறதாவும் இரவு உணவுக்கு அப்புறம் மாத்திரையும் எடுத்துக்கிட்டதாகவும் இதுவரைக்கும் திரும்ப காய்ச்சல் வரலன்னும் பதில் அனுப்பியிருந்தா. இரவு வணக்கத்தையும் சேர்த்து அனுப்பியிருந்தா. இவ்வளவு டைப் செஞ்சு அனுப்பினதுக்கு ஒரு கால் செஞ்சு பேசியிருக்க கூடாதான்னு உள்ளுக்குள்ளே கரிச்சுக்கிட்டான். மறுநாள் ரொம்ப சீக்கிரமாகவே ஆஃபீஸ்க்கு வந்துட்ட கார்த்திகேயன் சுஜிதா வருவாளா மாட்டாளான்ற சிந்தனை ஒரு புறம் இருந்தாலும் மற்ற வேலைகள் வரிசை கிரமமாக வந்து சேர அதில் ஆழ்ந்து போனான். புது பிரச்சனையாக அன்னைக்கு ஃபேக்ட்ரியில் ஒரு குழப்பம் நேர்ந்திருக்கிறத சொல்லி மேனேஜர் அவனை காலையிலேயே அங்கே வர சொல்லி அழைச்சிட்டு போக காத்திருந்தான். இதுக்கிடையில் மும்பையில் இருக்கிற கம்பெனியில் முக்கியமான மீட்டிங் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு மறுநாள் காலை 10 மணிக்கு மும்பையில் இருக்கணுன்றத அவனோட உதவியாளன் விஸ்வா தெரிவித்தான். 10:30 மணி ஆகியும் ஆஃபீஸ்க்கு சுஜிதா வரலை. கிடைச்ச இடைவேளையில் அவளை அழைச்சி விசாரித்தான். ஹலோ சுஜிதா, எப்படி இருக்கிற? குட் மார்னிங் சார், நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கிட்டு நாளைக்கு வரலான்னு நினச்சி மேனேஜர் மெயிலுக்கு லீவ் அனுப்பியிருந்தேன் அப்படின்னு விவரம் தெரிவித்தான். ஓகே, நல்லா ஓய்வு எடுத்துக்கோ, அப்புறம் பார்ப்போம். ஓகே சார், நாளைக்கு வந்துடுவேன். ஓகே. ஒரு விஷயம், இன்றைக்கி சாயந்தரம் ஃப்ளைட்டில் மும்பைக்கு போகிறேன். நாளை காலைல 10 மணிக்கு மும்பை ஆஃபீஸில் மீட்டிங். அதனால் நாளைக்கு நீ ஆஃபீஸ் வந்ததும் செய்ய வேண்டிய வேலைகளை என் டேபிள் மேலே நோட் பண்ணி வச்சுட்டு போகிறேன். ஆனால் ஒன்று, உனக்கு உடம்பு முடியலைன்னா தேவைப்பட்டால் நாளைக்கே விடுமுறை எடுத்துக்கோ அப்படின்னா. இல்லை, நான் நாளைக்கு வந்துடுவேன், இன்றைக்கே எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணினான்.
ஆனால் பாவம், ஒருவேளை மறுநாள் அவர் லீவ் எடுத்துக்கிட்டு இருந்தா அன்னைக்கு நடந்ததை தவிர்த்திருக்கலாமோ?